ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் லாலிபப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா லாலிபப் மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா தருவாங்க. கடையில் வாங்கி கழுவி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, ஒரு எக்கு போடுங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் சால்ட்டு எல்லாம் போட்டு கலந்துட்டு சிக்கன் பீஸ்லாம் எடுத்து பெரட்டி மூடி வச்சுருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சிக்கன் பீஸெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தால் இப்படியே கூட கொடுக்கலாம், காரம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் போட்டு நல்லா பொன்னிறமாக வருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுங்க. அப்போ நம்ம எடுத்து வச்சு டொமேட்டோ சாஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சுகர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணியில் கலந்து அதில் கிரேவியில் ஊற்றி கிண்டுங்க. கொஞ்சம் கெட்டி இருக்கும், அதுக்காகத்தான். அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொரிச்சு வச்ச சிக்கனை எடுத்து கிரேவியில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தால் சிக்கன் லாலிபப் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.